சென்டரை க்ளோஸ் பண்ணவா? ஏய் விடுறா அவளை, விடுன்னு சொன்னேன். காதலன் காதலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்போ நீ யாரு குறுக்க? ஏய் சீ, இண்டி சட்டம்லாம் நடந்து கூடாது. அப்படியே ரிவர்ஸ்ல ஓடி போயிடு. போ ஓடு. போனுக்கா, விட சொல்லுங்கக்கா. ஏய் காவேரி அப்பா யாருன்னு தெரியுமா? ராசனனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, செத்து போயிடுவேன். ஆஹா, எதுக்கு இங்க மூச்சு பிடிக்க தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்க? நானும் காவேரியும் லவ்வர்ஸ், அது தெரியுமா உனக்கு? பெருசா பேச வந்துட்டேன் அண்ணா. டேய், நீ எதுக்குடா இவ்வளவு அவசரமா வந்த? சூடா கேட்டீங்க. ஆ? இந்த அம்மா தான் சூடா இருக்காங்க, அவங்களுக்கு கொடு. கையை விட போறியா இல்லையா? காசு கொடுத்து தானே பிளவுஸ் தைக்க சொன்னேன். போட்டு பார்க்காம போனா எப்படி? அளவு சரியில்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. இங்கே போட்டு மாமங்கிட்ட காட்டு, நான் பாக்குறேன். சீ, விடுடா. ஏய், சரியா மட்டும் இல்லன்னு வச்சுக்க, சத்தடா நீ. ஏய் என்னடா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? கைய விடுன்னு சொல்றல்ல. ஒன்னெல்லாம் ஏய் ஒரே குத்துதான், உடலே சரிஞ்சு போகும், தெரிஞ்சுக்கோ. கைய விடுறா. இப்ப நீ விட போறியா இல்லையா? விடுறா, கைய விடுறா, விடுறா. இங்க வர்ற ஆவேசத்தா. ஏய் காவேரிய யாரு என்னன்னு தெரியாம இன்னொரு தடவை அவளை தொட்ட சாவு தாண்டா உனக்கு. ஓ வாடி. அத்தை, நீங்க மாமாவுக்கு இப்படி சாப்பாடு ஊட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் சாப்பிடாமலே வெயிட் பண்ணிருப்பேன்ல. எல்லாத்துக்கும் நீ போட்டி போட்டுட்டு என்ன? ஏ காவேரி, என்னடி ஒரு மாதிரியா வர? ஒன்னும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அழுது இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் நான் அழக்கூடாதா? நீ தான் அப்பப்ப அழுவ. இல்ல என்னாச்சு? எங்க போயிட்டு வர? டைலர் கடைக்கு பிளவுஸ் வாங்க போனேன், நாளைக்கு வர சொல்லிட்டாரு. ஏய், அதுக்காக அழுத? ஆமா. ஏய், டெய்லர் கடைக்கு தானே போன, கைய வீசிட்டு வர? இப்பதானே சொன்ன இன்னும் தைக்கலன்னு. வழி விடுங்க. என்னாச்சுடி, அழுதியா? ஐயோ கடவுளே, வயிறு வலி தாங்க முடியல, அதான் அழுத. நாளா? இல்ல, சும்மா வலிக்குது. சும்மா வலிக்குதா? கடையில ஏதாவது வாங்கி தின்னியா? ஏமா ஏன் இப்படி ஆள் ஆளுக்கு கொல்றீங்க? வயிறு வலிக்குதுன்னா விட வேண்டியது தானே. என்ன எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். ஏய் ஏய், எதுக்கு இவ இப்படி பேசிட்டு போறா? வயிறு வலிச்சா சொல்ல வேண்டியது தானே. மா அதான் சொன்னால, விடுமா. ரம்யா, அவளை என்னன்னு கேளு. அவ பேச்சு ஒரு தினசா இருக்கு. வளர்ப்பு அப்படி. எப்படா சாக்கு கிடைக்கும்னே இருப்பாங்க. நல்லா இருந்தா உங்க வளர்ப்பு, தப்புன்னா அம்மா வளர்ப்பா. என்ன பாட்டி? டேய் சும்மா இருடா, அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. என்ன சொன்ன? காதல விழற மாதிரி சொல்லு. காஃபி கேட்டீங்கல்ல, கொண்டு வரலாமான்னு கேட்டேன். டாக்டர் பையன் சொன்னான்னு சீனி போடாம கொண்டு வந்த, உன் மூஞ்சிலே ஊத்தி போடுவோம் பாத்துக்க. ஐயோ பாட்டி, பொட்டுன்னு போயிடுவே, பரவாயில்லையா? எப்ப எப்பன்னு இருக்கிறியாக்கும். இதுக்கா உனக்கு உன் தாத்தா பேரை வச்சேன்? தாத்தா மா, பேசாம என் பேரை மாத்திருவோமா, சொல்ல தாங்க முடியல. ரம்யா, அவகிட்ட என்னன்னு கேளுமா. அவளுக்கு வயிறு வலி மாதிரி தெரியல, அவ எதையோ மறைக்கிறா. சரி சிவா, நீ சாப்பிடுவா. ஃப்ராடு, போய் அந்த ஃப்ராடுகிட்ட போய் என்னன்னு கேளு. பாட்டி, உனக்கும் தாத்தாவுக்கு நடுவுல ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா சொல்ல. ஏங்கா கேக்குறதான் கேக்குற, நல்ல விஷயமா கேட்க மாட்டீங்க. உனக்கு என்னடா? ஏன் பாட்டி நான் கேக்குறேன். என் பாட்டி நான் சொல்றேன். என்னடி அதிசயமா இருக்கு, ஆள் வச்சு அழைச்சா கூட வரமாட்ட, இன்னைக்கு நீயா வந்திருக்க? காவேரி ஏதாவது சொன்னாலாமா? என்ன சொன்னாலாம்? அழுதுகிட்டே வந்தா, கேட்டா வயிறு வலின்னு சொன்னா. உனக்கு யார் சொன்னது? அவ சொல்லலையா? அவையும் சொல்லாம மறைக்கிறா. என்னாச்சுக்கா? என்னத்த மறைக்கிறா? இதா பிரச்சனையா? பிரச்சனைதான். மார்த்தாண்டத்துல இருந்து வந்து தாசுன்னு ஒரு பையன் சுத்திக்கிட்டு இருக்கான்ல, அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? டெய்லர் கடைக்கு காவேரி வந்திருந்தா.
அங்க வந்த பைய விடு விடுன்னு நீ டென்ஷனா சொல்றது நீ என்ன கொஞ்சம் மாதிரியே இருக்குடி. காசு கொடுத்து தானே பிளவுஸ் தைக்க சொன்ன, போட்டு பார்க்காம போனா எப்படி? இங்கே போட்டு மாமா கிட்ட காட்டு, நான் பாக்குறேன். எங்க அதை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, என்ன தைரியம் தான். டேய் சிவா சிவா கொஞ்சம் பொறுமையா இருடா. உங்க அப்பா வேற ஊர்ல இல்ல, கன்னியாகுமரி போயிருக்காரு. ஏம்மா என்னம்மா நீ இதுக்கு மேல பொறுமையா இருந்தா நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம்மா. டேய் சிவா, அந்த பையனை போய் அடிச்சு இழுத்துட்டு வாடா. மாட்டு தொட்டில தண்ணி குடிக்க வச்சாதான் அடங்குவான். டேய் சிவா சிவா வேணாண்டா, சொன்னா கேளு. அம்மா. வேணாண்டா. மா விடுமா. அட்ரஸ் இல்லாத பையன் என்ன தைரியம் இருந்தா ராசம்பளத்து மகன் கிட்டே இப்படி அசிங்கமா பேசுமா? சிவா அந்த தெரு பொறுக்கிய விடாத, வாய உடைச்சிடு. டேய் இருமா. சிவா ஏண்டி அவனை ஏண்டி ஏத்தி விடுற? மா எவ்வளவு சொல்லியும் கேட்கவே இல்ல. உனக்கு நான் கொடுக்கணுமா? அவன் டேய், நல்லா இது- வேணும். டேய் அவனை சிவா, இப்படிதான் சொன்னா கேட்கணும். கேளுடா. அப்பா வந்ததும் சொல்லலாம், அவர் பார்த்து பாரு. அம்மா ஏமா இப்படி இருக்க? கேட்கும் போதே என் ரத்தம் கொதிக்குது. உனக்கு கோவம் வரல? அவனை விடுங்கம்மா. ஊரு பேரு தெரியாத பையன் என்ன திமிரு இருந்தா இப்படி பண்ணுவான்? சிவா, அவனை அடிச்சு கொல்லு சிவா. மாமா, தப்பு ரெண்டு பக்கமும் தான் இருக்கு. பெரிய மாமா வரட்டும், நீங்க போகாதீங்க. ஏய் என்னடி என்ன பேசுற? என்ன ரெண்டு பக்கமும் கோல் போடுற? எனக்கே கருத்து சொல்றியா? ஐயோ, ஜனனி கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அவளை என்ன கூப்பிடுற? அவ சொன்னா சிவா அமைதி ஆயிடுவானா? டேய் சிவா, நீ போடா. அந்த பையன் தலைய கொத்திட்டு வாடா, நான் ஜெயிலுக்கு போறேன். ஐயோ, நீங்க சும்மா எதையாவது சொல்லி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடாதீங்க. சிவா, நான் அவருக்கு கால் பண்ண அவர் வந்துட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவரையும் கூட்டிட்டு போ. யாரும் தேவல். டேய் வா. டேய் சிவா மாமா, சிவா மாமா. ஐயோ கடவுளே,